வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ஜோதிட சவால். வழக்கம் போல இன்னைக்கும் நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சியில ஜீவநாடி ஜோதிடர் பாபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கும் நிறைய கேள்விகள் கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி சார் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வேந்தர் டிவி நேயர்களும் கோடான கோடி ரசிகர்களும் இன்னைக்காக சார் நான் சொல்றேன். ஓகே சார், இப்போ வரும் காலங்கள்ல நம்ம இந்தியாவில் விவசாயம் எப்படி இருக்கும் சார்? விவசாயம் கண்டிப்பாக நமக்கு வேணும். பல நாடுகள் உணவு பஞ்சத்தில் நோக்கப்போகுது. சில பிரச்சனையோ இல்லை போரோ இல்லை சண்டைகளோ எது ஏற்பட்டால் அந்த டைமில் உணவு பஞ்சங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த மாதிரி கிரகங்கள் சூழ்நிலைகள் இப்போ வந்துன்னு இருக்குது. ஸோ 1969லையோ இல்லை 54லையோ நடந்த சில சூழ்நிலைகள் அந்த மாதிரியான ஒரு கிரகங்கள் இப்போ தனித்து நிற்கக்கூடிய இந்த சனி இந்த பிரச்சனையை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஸோ உணவு பஞ்சங்கள் பல நாடுகள் எதிர்நோக்க நிலைமையில் இருக்குது. சில பொருட்கள் சில விலைகள் அதிகமாகி அந்த விலைகளை விலை கொடுத்து வாங்காத அளவுக்கு சில பொருட்கள்னால சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள். அதனால் மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உணவு வழிகள் எந்த ஒரு ஐடி ஃபீல்டையோ இல்லை பெரிய ஆளாக இருக்காங்க, ஒரு பணம் வச்சுருக்காங்க, அவங்க எல்லாருமே நிலங்கள் வாங்கி விளை நிலங்கள் நல்ல விலையை வரக்கூடிய நிலங்களை வாங்கி அதுக்கான வழிமுறைகளை பண்ணி நல்ல விவசாயத்தை எடுத்துன்னு வந்துட்டாங்கன்னா உணவு பஞ்சங்கள் தீரும். நமக்கு தேவையான பொருட்களை வச்சு மற்ற பொருளை மற்ற நாட்டுக்கு கொடுக்கலாம். மற்ற நாட்டுக்கு கொடுக்க சொல்ல நமக்கு நம்ம பண்ணக்கூடிய நிலை எப்பவுமே இந்தியா ஒரு உதவி பண்ணக்கூடிய நிலவில் தான் இருக்கும். அந்த நிலையாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் செஞ்சால் அது ஒரு பெரிய பலனை கொடுக்கும். இதை மக்கள் ஒன்று செய்கிறது ஒரு நல்ல ஒரு பலன் கொடுக்கும். கண்டிப்பாக அது இல்லாமல் விவசாயிகளுக்கு விவசாய விலையை அதாவது அவங்க செய்யக்கூடிய பொருளை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நிலைமை அவங்களுக்கு ஏற்பட்டுரும், வழியும் கிடைக்கும். அதுக்கு முதன்மையாக சில மாற்றங்களை ஏற்படுத்துவாங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் முதன்மையாக சில மாற்றங்கள் எடுத்துன்னு வர போகிறாங்க. அந்த மாற்றங்களை எடுத்து சொல்ல இவங்களே கொள்முதல் பண்ணி டைரெக்டாக ஒரு கார்பரேட்டுக்கு இவங்களுக்கே கொடுக்கலாம். இல்லை கார்பரேட் இவங்ககிட்ட நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்க, நாங்களே செலவு பண்ணி உங்கள் வழியெலாம் பண்ணி கொடுக்குறோம், அதை பண்ணி கொடுங்கன்னு அப்படி சொல்லக்கூடிய அந்த கார்பரேட்டில் உருவாகி இவங்களுக்கு டெவலப் பண்ணி இவங்களுக்கு பணத்தை கொடுத்து அவங்களே சேல் பண்ணி எப்படி நமக்கு விவசாயம் கடன் கொடுக்குறாங்களோ அது மாதிரி சில கார்பரேட்டுகள் உருவாகி செய்யக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். அந்த மாதிரி செய்யப்படுறாங்க. ஆல் இந்தியா லெவல்லையும் இதுக்கான முயற்சிகள் நடந்து தான் இருக்குது. அதுக்கான வழிமுறைகளையும் வந்துடும்ன்றதை சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக விவசாயிகளுக்கு ஒரு பொற்காலம் இந்த 3 வருஷம் சரியான மழைகள் சரியான வழிகள் நமக்கு காத்துன்னு இருக்குது. ஸோ அதுக்கான வழிமுறைகள் நம்ம எடுத்தோன்னா நல்ல விளைநிலங்கள் நல்ல விவசாயம் கிடைக்கும். விவசாயிகளுக்கு நல்ல மாற்றங்கள் அடுத்த வருஷமும் சரி 2026 ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதா நம்ம பார்க்க போகிறோம். ஓகே சார், இப்போ ஏற்கனவே நம்ம கடந்த வாரங்களில் பேசும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா, நவம்பர் 25க்கு மேலே டிசம்பர் 8க்குள்ள ஒரு மிகப்பெரிய மழை இருக்குது அப்படின்னு. அதே போல் இப்போ ஒரு புயல் உருவாகி இருக்கு. இந்த புயல்னால பாதிப்பு எப்படி இருக்கும் சார்? இல்லை மேலும் புயல்கள் வர வாய்ப்பு இருக்கா? chân nị bình thế đà cái tiếng gánh nùng thế đà xin thấy gì nó chơi cùng nó bé đà mình ghé mơ bình thế đà cái ghế bưng nâng nị bình thế đà mình ghé đừng ghé sáng để kỵ bình thế đà mình ghé biến để bình thế đà mình có bấn để cùng thế đà mình ghé ghé để cùng thế ghé đà mình ghé biến để gì thánh để bình hôn thế đà xin thấy gì nó chơi bình thế đà mình ghé để bình thế đà mình cái bưng vấn đề bình hết thế đà mình ghé nghĩ bình thế đà mình thấy nghĩ tiếng nghệ bình hái bê சிலர் மழை இருக்குது. இந்த 29ஆம் தேதி அதுக்கான வழி, ஒருவேளை 28ஆம் தேதியே வரலாம்,
ஆனால் 29ஆம் தேதி சில மழைகள் ஏற்பட்டிருக்கிற வாய்ப்பு இருக்குது. நாகை, திருச்சி, கோயம்புத்தூர், அது இல்லாமல் திருநெல்வேலி மாவட்டங்கள், அந்த சைடு இந்த கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்கள், இதில் வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ஸ், இதில் வந்து அதிகமான மழைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி வந்து அந்த கரையை நோக்கி மாறினால் சென்னை கரையோர பகுதிகளில் சில ப்ராப்ளங்கள் ஏற்படும். இந்த கரையோர பகுதிகளில் நிறையான மழைகள் வந்து அதுக்கான வழிகள் வந்து மாற்றங்கள் வந்துன்னே இருக்குது. ஏன்னா இந்த புயல் ஒரு ஸ்டேபிளாக இல்லாமல் இருக்குது. ஸோ மாறி மாறி இருக்கிறதுனால அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது. அப்படி வந்தால் கரையோர பகுதிகள் சென்னையில்னா உங்களுக்கு பாண்டிச்சேரி, நம்ம ஏரியா, சென்னை, அது இல்லாமல் புறநகர் பகுதிகள், இந்த இடத்துல வரும். சில இடத்துல சில மழைகள் அதிகமாகி கொஞ்சம் அங்கே கொஞ்சம் சில ப்ராப்ளங்கள் ஏற்படும். இருந்தாலும் இந்த வாட்டி வானிலை அறிக்கை ரொம்ப அழகாக இருக்கும், நல்ல முன்னெச்சரிக்கை. அது இல்லாமல் நம்மளோட இது வந்து அணுகுமுறைகள், நம்ம தமிழ்நாடோட இதோட வந்து அணுகுமுறைகள் நல்லா பண்ணி அதை கிளியர் பண்ணிடுவாங்க. இனிமேல் அந்த பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பை விட மாட்டாங்க. ஸோ எல்லா வழியும் நல்லபடியாக பண்ணி அவங்க வழியை காப்பாற்றக்கூடிய இருக்கும். அதே மாதிரியாக மக்கள் வந்து கவலைப்பட. ஆனால் மழைகள் இருக்குது. அப்படியே மீறினாலும் 3ஆம் தேதியிலேருந்து மழைகள் 2ஆம் தேதியே வரலாம், இல்லை 3ஆம் தேதி வரலாம். 8ஆம் தேதி வரைக்கும் ஒரு மழைகள் இருக்குது. அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கண்டிப்பாக வெள்ளம் இருக்குது. வெள்ளம் ஒரு 2 டேஸ்க்கான வழிகள் இருக்குது. அந்த மழைகள் வந்து நின்றுடும். இந்த புயல் இல்லாமல் இன்னொரு புயல் அந்த 2ஆம் தேதி உருவாகுது. சில குழப்பங்கள் கொடுத்துட்டு போகும் தவிர பயப்படாது. அப்படி வரலன்னா மழைன்றது இல்லை, இந்த குளிர்காலத்தோட வழிகள் தான் இருக்குன்றதை சொல்கிறேன். ஓகே சார், இப்போ பார்க்கும்போது வந்து சமீப நாட்களில் போர் குறித்தான ஒரு செய்தியை வந்து அதிகமாக கேள்விப்படுறோம். யுக்ரைன், ரஷ்யாவாக இருக்கட்டும். ஸோ அந்த வகையில் 3ஆம் உலகப் போர் வரும் வாய்ப்பு இருக்கா சார்? vấn đề đừng nghe để bà sân thế chị biển thế đó đến này đừng thế đó đến vấn đề đừng nghe để bà đừng thế biển thế cùng thế bê đó đừng có thế để sân thế này đó đừng thế miếng gửi cùng thế bà đừng thế cây biển thế đó đừng có để bình thế để tìm thế mẹ đó đừng thế từng thế đến đừng thế để cùng thế đó đừng thế mà thế đó đừng có quên đừng thế sáng để cùng thế đó đừng thế miếng gửi vấn đề đừng thế cây đó đừng thế tiếng giảng kinh vấn đề đừng thế để bà đừng thế để đừng thế bà đừng thế đừng thế đó đừng thế mấy cần hết thế đó đừng thế để đừng thế đó đừng thế miếng gửi đừng có gửi sừng thế đó đừng thế đừng thế sừng thế để đó đừng thế miếng gửi đừng thế đó đừng thế để đừng thế bà đừng thế miếng tiếng nghệ đừng thế bê. அதாவது போராட்ட சலனங்கள் இருக்குது. இப்போ இந்த போராட்ட சலனங்கள் பிப்ரவரி மாதத்துக்குள்ளே குறைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ ட்ரம்ப் வந்த அப்புறமா அந்த போரை வந்து குறைக்கிறதுக்கு அவருக்கான வழி பண்ணுவார். அது வரைக்கும் இப்போ இந்த பிரச்சனைகள் சின்ன சின்ன சலனங்கள் வழிகள் வரலாம். ஆனால் 6ஆம் தேதி டிசம்பர், இந்த 6ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் உலக நாடுகளில் சில 3-4 கண்ட்ரிகள் ரொம்ப பதற்றமான நிலையில் இருப்பாங்க. எதிர்பார்க்காத நோக்கங்கள் நடக்கலாம். அப்படி வந்தால் சில இடத்துல கடல் மார்க்கமாக, சில இடத்துல மெசைலோ ஏதோ ஒன்றத்தை அவங்க அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக பிப்ரவரி மாதம் இது குறையிறதுக்கு வாய்ப்பு. அப்படி குறையலைன்னா இந்த மார்ச் அண்ட் மே இதுக்குள்ளே சில ப்ராப்ளங்கள் ஏற்படும். ஏன் ஏற்படும்னா சனி மாறுறார். சனி மாறி போய் மீனத்தில் உட்கார சொல்ல, மீனத்தில் ராகு உட்காந்துருக்கார். அந்த ராகுவோட பிரச்சனை பெரிய பெரிய பிரச்சனை. ஸோ ஒன்று மாயை, ஒன்று வந்து கெமிக்கல் சம்மந்தப்பட்டது, லேட்டட் அயன் சம்மந்தப்பட்டது, வார்மிங். ஸோ இது ரெண்டுமே கலக்க சொல்ல, இது ரெண்டுமே கலந்துருக்கப்போ அது 2 பேரும் ஒரே வீட்டில் உட்காந்து பார்க்குறாங்க. அந்த பார்க்க சொல்ல மாயத்தன்மையாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கடல் மார்க்கமாக, அதாவது மாயன்னா குளிர், மீனத்தில் உட்காந்தான்னா மீனத்தில் போய் சனி உட்காரதுனால கடல் மார்க்கமாக இருக்கக்கூடாது மீன். ஸோ அந்த கடல் மார்க்கமாக இருக்க இடத்துல ஒரு பிளாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள் இருக்குன்றதை சொல்கிறார். அது மூலிமா நார்தன் சீயில் இருக்கக்கூடிய சிலர், அதாவது இந்த உக்ரைனில் இருக்கக்கூடிய நார்தன் சீ, இல்லைன்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய நார்தன் சீ, இல்லை ரஷ்யாவில் பர்டிகுலர் ஒரு பிளேஸ் சி இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பிளாஸ்ட் வந்து பண்ணுறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குன்றதை சொல்கிறார். அப்படி அந்த கிரகங்கள் மாறலாம். ஏன்னா இவர் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரெஷரோ இல்லை அமெரிக்கன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரெஷரோ இதுவாகும். அது இல்லாமல் 3 தலைவரில் ஒரு தலைவர் எந்த செயலும் போரை மாற்றாமல் சில பிரச்சனைகளை பண்ணினே இருப்பார். அந்த பண்ணினே இருக்க சொல்ல சில பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மூலிமா இந்த 3 கண்ட்ரிகள் ஒரு பிரச்சனையாகி ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திக்க போகுதுன்றதை சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு இல்லையா சார், இதில் வந்து இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்றது காமனான ஒரு விஷயம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா அதானி வழக்காக இருக்கட்டும், நம்ம கடந்த வாரங்களில் பேசினோம். ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு சூதாட்டமா சார்?
Ngày đừng thấy lệ bình hay đa, nắng lệ bình hay đa, nắng lệ bình hay đa, nắng lệ bưng nắng lệ bình hay đa, tháng cảnh bình hay lệ bình hay đa, sang hết gần hết nè nắng bể đa, nắng bình hay đa, nắng bình hay đa, nắng lệ bưng nắng lệ bình hay cười bình hay đa, các tiếng nhánh nồng hay đa, nắng lệ bình hay tệ ba, nắng lệ kinh nắng lệ bình hay đa, nắng lệ bình hay đa, nắng lệ kinh vấn đề bình hay đệ đà, những người bình hay đà, các tiếng nhánh nồng hay đà, những người bình hay ba, những tiếng nghệ bình hay bì. அதாவது ஸ்டாக் மார்க்கெட் இருந்தது, வர்த்தகங்கள். இந்த வர்த்தகங்கள் வந்து ஏறி இறங்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கக்கூடியது தான். ஒரு ப்ராப்பரான வழியில் சில பொருட்கள் ஏறும், சில பொருட்கள் இறங்கும், அந்த நிலைமைகள் தான் இருந்தது. இது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்தீங்கன்னா அன்றைக்கே பெரிய பெரிய ஆளுங்க, பெரிய பணம் வச்சுருக்கவங்க, பெரிய ஒரு குரூப்பாக இருக்கக்கூடிய கம்பெனி வச்சுருக்கவங்க தான் அந்த ஷேர்ஸில் இன்வால்வ் ஆகுங்க. அந்த ஷேர் ஆனால் ஒரு காலகட்டம் மாறி நமக்கு கிட்டத்தட்ட எப்போ இந்த அஷ்ரத் மேத்தா உருவானாரோ அப்போ தான் நமக்கு இதை வந்து தெரிஞ்சுது. அப்போ அஷ்ரத் மேத்தா காலத்தில் ஒரு பெரிய சூதாட்டமாக மாறி போச்சு. அப்பயும் மக்கள் நம்ம உணர மாட்டேன்றோம். ஸோ ஒரு காலகட்டங்களில் வந்து ஒருத்தர் வந்து பிரச்சனையாகி வெளியே போயிருக்கான், பலாயிரம் கோடியை வந்து சம்பாரிச்சிட்டு போயிருக்கான். அந்த சம்பாரிச்சுக்கிற ஒரு சூதாட்டத்தை இல்லாமல் செய்ய முடியாது. ஒரு சாதாரண விஷயத்தில் ஒரு என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு ஸ்கேம். அதே மாதிரி தான் இப்போ அந்த மாதிரி ஸ்கேம் தான் நிறைய எடுத்துன்னு வந்திருக்காங்க. இந்த ஸ்கேம் அதிகமாக நடக்கிறது பெரிய தொழிலதிபர்களே பண்ண ஆரம்பிக்கிற நிலைமை ஆகிடுச்சு. அப்போது கீழ்த்தர மக்கள் வந்து பிரச்சனையாக தான் ஆவாங்க. ரெண்டாவது, நம்ம கூடிய பணங்கள், நம்ம போடக்கூடிய பணங்கள் நிறைய பேர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க நல்லா. அந்த மாதிரி ஆளுங்களோட அட்வைஸ் எடுத்து கரெக்டான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. அது கரெக்டான ஒரு பொருளை வாங்கி வச்சு, ஏன்னா மனிதனுக்கு உடனே பணம் வேணும். உடனே ஒரு 10 பேர் வந்து டப்பு டப்புன்னு ஷேர் யாருன்னா எல்லாரும் எடுத்து வந்து அதில் போடுறது, இதெல்லாம் வந்து ஆதி காலத்துலேருந்தே பண்ணக்கூடிய ஒரு ஸ்கேம். இது அப்படி இல்லை. எப்போவுமே பாருங்கள், உங்களுக்கு வந்து மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ஆடி மாதத்தில் பர்டிகுலர் கோல்டு ஏறும். புரியுதா உங்களுக்கு? அங்கே சில விஷயங்களால ஸ்கேம் நடக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இது ஏறும் ஷேர். இந்த ஷேரோ இல்லை கோல்டோ ஏற்றிட்டு ஒரு பர்டிகுலர் பீரியடில் இறக்கி விட்ருவாங்க. ஏன்னா இந்த ஃபாரினர்ஸ், அதர் கண்ட்ரிஸ், அதில் மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர் இருக்கவங்க ஒரு கேம் விளாட்றாங்க. இந்த கேம் விளையாடி ஒரு தூக்கிறது இறக்குறாங்க. அதனால தான் இந்த தடவை பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ஸ்கேமில் மாட்டுறதுக்கு காரணமே அதான். ஸோ இந்த ஸ்கேம் வந்து இருக்குது. இந்த ஸ்கேம் இல்லாத பொருட்கள் எது இருக்கோ அதை பர்ச்சேஸ் பண்ணுங்க. அதுக்கு வழிமுறைகள் என்ன இருக்கா கேளுங்க. நிறைய அட்வைசர்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்டு சில வழிகளை பண்ணிக்கோங்க. தானே நம்மளால் பண்ண முடியும், நமக்கு நல்லா தெரியும், நம்ம செயல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை வேணாம். சூதாட்டன்றது இன்றைக்கில் மகாபாரதத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. மகாபாரதமே ஒரு மிகப்பெரிய சூதாட்ட நிலைமையில் வழி பண்ணி இந்த சூதாட்டம் வேணான்ற ஒரு நிலைமையில் காட்டக்கூடிய ஒரு நிலைமை தான் இந்த மகாபாரதம். என்ன சார், அதனால் தன்னை இழந்துடுறாங்க, தன்னோட பொருள் இழந்துடுறாங்க, எல்லா வழிகளும் அவங்க செயல் இழந்துருக்காங்கன்றத ஒரு சூதாட்டத்தை காட்டியிருக்காங்க. அந்த மாதிரியே தான் சில ஆளுங்க நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிச்சிருப்போம், ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வேலையில் ஒரு நல்ல சேலரி எடுத்து சம்பாதிப்போம். அது ஒரு மிச்சமாக இருக்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணிக்கோங்க. என்ன சொல்கிறீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இல்லை பேங்க்கில் டெபாசிட் பண்ணுங்கள். அந்த பொண்ணு பசங்களையோ பசங்க பேர்லையோ டெபாசிட் கொஞ்சம் பண்ணினே வந்தால் ஃப்யூச்சரில் அது படிக்கிற காலத்துக்கு. ஸோ இப்போ ஒரு 3 வயசுலேயே ஒரு டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா அது 10 வயசில் ஒரு மெச்சூர் ஆகி, அந்த 10வது படிக்கிறப்போ மெச்சூர் ஆகி அது காலேஜ் செலவுக்கு, அந்த வழி செலவுக்கு போகும். அதை பண்ணுறது நல்லது. ஸோ ரொம்ப சில சமயம் அந்த உடனே மார்க்கெட் டவுன் ஆகிடுச்சுன்னா பணமே இல்லாமல் ஆகிடும். நம்ம போட்ட பணம் பெரிய ஆளாக இருந்தால் தாக்கு பிடிப்பான், சின்ன ஆளாக இருந்தால் தாக்கு பிடிக்க முடியாது, வெளியே வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி ஏன்னா அந்த மார்க்கெட் போடணும், அப்போ இருக்க பணங்கள்லாம் அதில் போயிடுது. ஒரு பேப்பர் வேல்யூ இல்லாமல் நம்ம பணம் போயிடுது. அந்த வேல்யூயை நம்ம எடுத்துக்கிறது, சில விஷயங்களை பார்த்து செய்கிறது நல்லது. மக்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வைஸ் இது. ஓகே சார், இப்போ செவ்வாய் கிரகத்தில் வந்து மனிதர்களை குடியமர்த்தக்கூடிய திட்டத்தை வந்து எலான் மஸ்க் அவர்கள் வந்து தீட்டியிருக்காரு. ஸோ இதுக்கு வந்து கடும் விமர்சனங்கள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில கூட இதுல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி சார் இந்த திட்டம் நிறைவேறுமா? Ngày đừng thấy lệ bình hay đa, mình thấy sinh lệ bình hay đa, sang hết tầng hết lệ bình hay đê đa, mình thấy bừng hết lệ bình hay đa, mình thấy lệ bình hết cây đa, mình thấy cây bừng hết lần thấy đê đa, mình thấy lệ bình thấy lệ bình hay đa, mình thấy cây ẩn hết lần thấy đê đa, mình thấy miếng dữ sinh hiến nghệ đa, mình thấy nở bừng hết đỡ ẩn hết đê đa, mình thấy bình hay đa, mình thấy tiếng giảng kinh miếng lệ bình hết tệ bà, mình thấy những tiếng đến nghệ bình hay bê. எந்த ஒரு காற்று மண்டலத்திலையும் வாழக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய நிலை வேணும். வாழக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியது பூமி ஒன்று தான், மற்ற கிரகங்கள் இல்லை. சில கிரகங்களுக்கு உண்டு, அந்த கிரகங்கள் ஒன்றும் கண்டுபிடிக்கல. செவ்வாயில் மிதக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது.
உடல் மிதக்கக்கூடிய தன்மை இருக்குது. அங்கே 45 நாள் வெயில் தொடர்ந்து இருக்கும் போல இருக்குது. அந்த மாதிரி ஒரு செயல் இருக்குது. சூட்டுத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய சுதர்ஷன நிலைமைகள் என்ன இருந்தாலும் ஒரு இறை வழிபாட்டில் யார் கை வச்சா அந்த இடம் வளரும் அப்படின்னா ஒரு இறைவனால் தான் அது முடியும். அதோட வழிகள் இருந்தால் தான் செயல் பண்ண முடியும். அதே நேரத்தில் இவங்க வழி பண்ணால் அங்கே மிதக்கக்கூடிய நிலைமைக்குன்னா ஒரு பர்டிகுலர் வெயிட் நம்ம உடம்புக்கு தேவைப்படுது, இல்லை பர்டிகுலர் பலூன் போல் காற்று நமக்கு தேவைப்படுது. சில ஆராய்ச்சி மூலயமா அதை கண்டுபிடிப்பாங்க. அந்த ஆராய்ச்சி வழிமுறைகளை அவங்க எதிர்பார்த்து நிற்காங்க. பலவிதமான ஆராய்ச்சியில் பண்ணின்னு இருக்காங்க. அந்த ஆராய்ச்சியோட சக்ஸஸ் வந்தால் தான் இதெல்லாம் நம்ம செய்ய முடியுமே தவிர இது பெரிய ஒரு வழியாக செய்யணும். இன்னும் காலங்கள் இருக்குது, நிறைய காலங்கள், இன்னும் நிறைய வருஷங்கள் போகணும். இன்னும் அதோட சயின்ஸோட டெக்னாலஜிஸ் அங்கே கண்டுபிடிக்கணும். இன்னும் நிறைய இருக்குது. அந்த காலத்தில் சித்தர்கள் ரொம்ப ஈஸியான ஒரு வழியாக அதை சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு எந்தெந்த காற்று எங்கே இருக்குது, எந்தெந்த வாசி எங்கே இருக்குது, எந்தெந்த செயல்முறைகள் எப்படி பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கினாங்க. ஆனால் இது ஒரு குழப்பமான நிலைமை தான். ஆனால் அங்கே தான் இவங்க எட்டுன்னு போகிறாங்கன்றது யாராலும் அறிய முடியாது, யாராலும் செயல் சொல்ல முடியாது. ஆனால் கிரகங்கள் வழிகள் இருக்குது, அந்த கிரகத்தில் வாழ முடியுன்றது சில நுண்ணோக்கு. அப்படி இருந்தால் இவர்னால தான் முடிஞ்சதுன்றது ஒரு மிகப்பெரிய பேர் இவருக்கு இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். ஓகே சார், இப்போ நம்ம ஆன்மீக கேள்விகள் போயிடலாம். ஸோ கார்த்திகை மாதம் பொதுவாகவே வீடுகளில் விளக்கேற்றுவது வழக்கம் சார். இந்த வீட்டில் விளக்கேற்றக்கூடிய முறை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா சார்? ஆதி காலத்து முறையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் விளக்கேற்றக்கூடிய நிலைமை தான் ஒரு அமைதியான உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா நெருப்பு போல் எரிஞ்சுன்னு இருக்குது. அந்த நெருப்பு போல் எரிஞ்சிக்கக்கூடிய தன்மை ஜோதியான விளக்கம். அதாவது ஆத்மாவை பார்க்கக்கூடிய நிலை எவனுக்கு ஒரு இருக்கிறதோ அவன் தான் இந்த விளக்கை பற்றி கரெக்டாக சொல்ல முடியும். ஏன்னா அவன் உடலில் இருக்கக்கூடிய ஜோதி எரியதை அவன் பார்ப்பான். 24 மணி நேரம் அந்த ஜோதி எரிஞ்சு கொண்டே இருக்கும். அவன் நிலையை எழுப்பி அவனை சுத்தம் பண்ணி செயல் பண்ணி அவனோட வாழ்க்கை திறன்களை மாற்றி தெய்வத்தன்மையை அடைக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடியது தான் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஜோதி. அதுதான் ஆத்மா. அந்த ஆத்மா விளக்காக இருக்கக்கூடிய ஜோதியாக இருக்குது. அந்த ஜோதி உருவமாக இருக்கக்கூடியவர் சிவம், அந்த ஜோதியாக வடிவமாக இருக்கக்கூடிய சிவம். அதனால்தான் அந்த சிவமாக இருக்கக்கூடிய விளக்கை நம்ம ஏற்றுறதுக்கு அதனால தான் காலையிலும் மாலையிலும் ஏற்ற சொல்கிறாங்க. முதல்ல ஒரு வெளிச்சம் நம்ம வீட்டுக்கு தேவைப்படுது. வெளிச்சம் இல்லாமல் இந்த கரண்ட் இல்லாமல் இந்த காலத்தில் அதுக்கான வழிமுறைகள் பண்ணப்போ வெளியே தீபந்தங்களை ஏற்றியும் அதனோட உள்ளே அழகான விளக்கை ஏற்றியும் வழி பண்ணாங்க. அந்த வழி பண்ண சொல்ல அமைதியான நிலைகள் கிடச்சிது. அந்த அமைதியான நிலையை ஏற்படுத்தக்கூடியது விளக்கு ஒண்டி தான். தீபத்தை ஏற்ற சொல்ல தான் ஒரு மனசில் அமைதியாக. அதனால தான் எந்த ஒரு பெண்களுமே தன் வீட்டுக்குள்ளே இருந்ததை தீபத்தை ஏற்ற சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அமைதி நிலவணும், அந்த வீட்டோட சூழ்நிலைகள்லாம் மாறணும், அந்த பெண் உள்ளே வந்தது நல்ல அமைதி நிலவும் அப்படின்றப்போ அந்த விளக்கை ஏற்றுறப்போ வழி பண்ணுவாங்க. அந்த விளக்கேற்றக்கூடிய தன்மை எல்லார் வீட்லேயும் உண்டு இன்றைக்கி. அதனால் விளக்குன்றது அது இல்லாமல் கார்த்திகை தீபத்தப்போ கார்த்திகை நம்ம வீடு ஃபுல்லாகவே விளக்கேற்றுவாங்க. அது ஏன் வீடு ஃபுல்லாக விளக்கேற்றுறாங்கன்னா எனர்ஜி மெயினாக என்னென்னா கார்த்திகை தீபத்தில் மிகப்பெரிய மழைகள் நிற்கும். அந்த நிற்கக்கூடிய நாள் தான் அந்த கார்த்திகை தீபம். அதுதான் அந்த பௌர்ணமி. அந்த கார்த்திகை தீபத்துக்கும் அந்த பௌர்ணமி ஒன்றா சேர்ந்து வரும். அந்த நாளை ஏன் கொண்டாடுறாங்கன்னா முழுக்க விளக்கேற்றுறப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கெட்டு மாசுக்கள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கெட்டு மாசுகள் கெட்டதாக இருக்கக்கூடிய அந்த மாசுகள் சூட்டுத்தன்மையிலேருந்து மழை பெஞ்சு அந்த சூட்டுத்தன்மையிலேருந்து பூமியிலேருந்து உருவாகக்கூடிய அந்த கெட்டு மாசுகள் காஸ்மிக் எனர்ஜி, அந்த காஸ்மிக் எனர்ஜியை நல்ல எனர்ஜியாக மாற்றத்துக்கு தான் அந்த வீடு ஃபுல்லாகவே அவங்க விளக்கேற்றுறாங்க. அதனால தான் வீடு வெளியே வாசல் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய விளக்கேற்றுங்க. அந்த மாதிரி ஏற்றுறது ஒரு பெரிய பலனை கொடுக்கக்கூடிய ஒரு தன் வீட்டை நல்லா மாற்றிக்கணும், தன் வீடை நல்லா எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த வீட்டோட வழியும் நல்லாகும். அதே நேரத்தில் மற்றவங்களை அதை பற்றி சொல்கிறப்போ மற்றவங்க அதை ஏற்றுறப்போ அந்த ஊரே நல்லாகும். அந்த நிலைமை இருக்கக்கூடியதான் இந்த விளக்கேற்றக்கூடிய தன்மை. அந்த மாதிரி ஏற்றுறது ரொம்ப நல்லா. அது இல்லாமல் சாதாரணமாகவே நமக்கு ஜோதியை வச்சு பண்ணாதான், அதாவது ஒரு ஜோதியை விளக்கேற்றி நம்ம பண்ணால் அந்த ஆக்னை சக்கரத்துக்கு கனெக்டிவிட்டி வரும். அந்த ஜோதியை வச்சு விளக்கேற்றினாவே ஆக்னை சக்கரத்துக்கு கனெக்டிவிட்டி வரும். அந்த கனெக்டிவிட்டி இருக்கிறத வச்சு தான் நம்ம ராமலிங்க அடிகளார் ஜோதியை இருக்கிறார். அதுதான் அரும்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி. ஸோ அந்த மாதிரியான ஒரு பாடலையும் எழுதினார். இது மிகப்பெரிய மருத்துவம் இருக்குது, மிகப்பெரிய மருந்தும் இருக்குது, இதில் மிகப்பெரிய அந்த உன்னதமான ஆத்மாவுக்கு செயலும் இருக்குன்றதை அந்த பாடலில் அவர் சொல்லியிருக்கார். அதனால தான் வெறும் ஜோதியை மட்டும்தான் விளக்கேற்றினார். ஏன்னா உடல் ஜோதியாகக்கூடிய தன்மை இருக்குது.
ஜோதியை ஆகலாம் அப்படின்ற ஒரு நிலையை காட்டினவர் ராமன். அதனால தான் விளக்கேற்றது வீட்டுக்கு உன்னதம் அப்படின்றத சொல்கிறேன். ஓகே சார், இப்போ இது வந்து நேயர் ஒருவர் கேட்ட கேள்வி சார். லிங்க திருமேனியை வீட்டில் வச்சு வழிபடலாமா சார்? ஒரு மாடம், ஒரு வீட்டில் ஒரு மாடம் வைக்கிறது. அந்த மாடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கம், அதில் வந்து நந்தி, அதுவரை ஒரு விநாயகர், ஒரு அம்பாள். அது மாதிரியா எல்லார் வீட்டுக்குமே நம்ம கல்யாணம் ஆனப்போ ஒரு மாடத்தை கொடுத்து வீட்டில் வைங்கன்னு சொல்லுவாங்க. புரிதானு அந்த மாடத்தில் பார்த்தீங்கன்னா புரிதானுக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கும். இந்த லிங்கத்தை வந்து ஆகம விதிக்கு உட்பட்டது வந்து 5 அங்கலத்துக்குள்ளே நம்ம வச்சா ஆகம விதிக்கலாம். 6வது அங்கலம் போக சொல்ல அதுக்கு பூஜைகள் வழிகள் எல்லாம் பண்ணும். ஸோ 5 இன்ச்சில் வைக்க சொல்ல எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போவதில்லை. அது இல்லாமல் லிங்கம் வந்து ஆண் ரூபம் பெண் ரூபம் சேர்ந்த ஒரு வழியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சில குழப்பங்கள் இருக்குது, இன்னும் யாரும் புரியாமல் இருக்காங்க. லிங்கன்றது நம்ம உடலில் தான் இருக்குது. நம்ம உடம்புல அமைக்கப்பட்டிருக்க ஒரு லிங்கம் புரிதான் இருக்கு. நம்ம உடலில் இருக்கக்கூடிய உள்நாக்கு, இந்த உள்நாக்கு தான் லிங்க வடிவமாக இருக்குது. புரியுதா? இந்த உள்நாக்கு வந்து ஒரு செகண்டுக்கு நீங்கள் பேசுகிறப்போ டப்பட்டப்பட்டப்பட்டப்பட்டப்பட்டப்பட்டு அந்த வார்த்தையை எடுத்துக்கூடிய தன்மை, அந்த செயலை செய்யக்கூடிய தன்மை அந்த உள்நாக்குக்கு உண்டு. அதனால தான் நட்டக்கல்லை நாதன் என்று முணுமுணுக்கும் பாய்விழா நட்டக்கல்லும் பேசுமா நாதன் உள்ள இருக்கையில். புரிதானக்கு அப்போது எப்போ பேசுனா உள்ளே இருக்கக்கூடிய விந்து தன் உடலில் வந்து நேராக அந்த நாக்குக்கு போய் தொட சொல்ல, அந்த நாக்கு ஜோதியை போய் அந்த நாக்குன்றது அந்த அந்த வழியில் போய் தொட சொல்ல இறைவனோட தன்மை நமக்கு கிடச்சது. அந்த இறைவனோட தன்மை கிடைக்கப்போ அங்கே இருக்கக்கூடிய சக்தி பேச ஆரம்பிக்கிறது. அதுதான் ஆத்மா. அந்த பேசக்கூடிய தன்மையை தான் இவங்க வந்து ஜோதின்றாங்க, அதுதான் லிங்கன்றாங்க. அந்த லிங்கம் நம்ம உடம்புல தான் இருக்குது. ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய லிங்கத்தை வழிபாட்டை நம்ம எப்போ வைக்கிறோமோ அதுவே நல்லது. அந்த வழிபாடாக இருக்கக்கூடிய ஜோதியை ஆகும். அந்த ஜோதியை தான் திருவண்ணாமலையில் விஸ்வாமித்திரர் வந்து அந்த ஜோதியை உருவாக்கி காமிச்சார். அந்த ஜோதியை தன்னோட விளக்காவே உருவாக்கி காமிச்சார். ஸோ பஞ்ச விளக்காவே அந்த உடல் வந்து எரியக்கூடிய தன்மையை காமிச்சது இந்த விஸ்வாமித்திரர் தான். ஸோ அந்த விஸ்வாமித்திரர் காட்டக்கூடிய ஜோதியை தான் இன்றைக்கி நம்ம மிகப்பெரிய வழியாக, அதனால் உடல் ஜோதியாக மாறுன்னு காமிச்ச வர விஸ்வாமித்திரோட தன்மை, அந்த வழியை தான் நம்ம சொல்கிறோம். அதுதான் லிங்க வழிபாடு வீட்டில் வைக்கிறது ஒரு பெரிய பலனை கொடுக்குன்றதை சொல்கிறோம். ஓகே சார், இப்போ கேட்க போகிற கேள்வி வந்து பொதுவாகவே நம்ம மாத தொடக்கத்தில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான். நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டிசம்பர் மாதம் பிறந்துடுச்சு. இந்த டிசம்பரில் எந்த 3 ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கு, எந்த 3 ராசிகள் எச்சரிக்கையாக இருக்கணும் சார்? சிம்மம் ரொம்ப டாப், கன்னி அதுக்கு மேலே டாப், வேலை வாய்ப்புகள் வழி பணம் எல்லாமே வரும். மகரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. மகரத்துக்கு எல்லாமே விட்டு போயிடுது, எல்லா வழியும் செயல் மாறுது. அதெல்லாம் மகரத்தில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் 2ஆம் இடத்துக்கு வந்து இவர் வந்துடுறார் ராகு. ஸோ இடம் வார்டு வாசல் பணங்கள் அவங்களுக்கு குவியக்கூடிய ஒரு நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது. இந்த கடகம் விருச்சிகம் கும்பம் இந்த 3மே கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருந்து செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே சார், இன்னைக்கு கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப சிறப்பாகவும் தெளிவாகவும் பதில் சொன்னீங்க. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். வணக்கம். எந்த டிவி நேயர்களும் கோடான கொடியரசிலும் இன்னும் நிறைய இருக்காக சார் சொல்வார். வணக்கம். மீண்டும் மற்றொரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது வினோதினி.